எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சுலப முறை அப்பம் செய்து பார்க்கலாம். ரொம்ப சுலபமான முறையில் அப்பம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது கோதுமை மாவு அப்பம். இதில் வந்து பிகினர்ஸ்க்காக பேசிக் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். கவனமாக பூரா வீடியோவும் பாருங்கள். கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான முறை. நான் சொல்கிறத கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸு கொடுப்பேன். அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிறது கோதுமை மாவு 1/2 கப், அரிசி மாவு பச்சரிசி மாவு கழுவி உலர்த்திய பச்சரிசி மாவு 1/2 கப், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது ரெண்டும் சேர்த்து ஒரு அழாக்கு, அதாவது 1 டம்ளர் இருந்ததுனாக்கா 1 டம்ளர் கோபுரமாக அளந்த வெள்ளைத்துருவல், இதுக்கு தகுந்த அளவு எண்ணெய். 1 கப் வெள்ளைத்துருவலுக்கு 1 கப் தண்ணி வேணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம குறைச்சி இருந்தாக்கா சேர்த்துக்கலாங்க, அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. பொதுவாக 1 கப்பு ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா கோபுரமாக இருந்தது 1 கப்பு தண்ணி பிடிக்கும். இப்போ தண்ணியை இதில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுருக்கேங்க. இது நல்லா முழுசும் கரையணும். கரைஞ்ச பிறகு பாகு வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா கரைஞ்சா ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, நல்லா கொதி வருது. ஒரே ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க. பிசு பிசுப்பும் வர வேண்டாம், வேறு பாகும் வர வேண்டாம். ஆனால் நல்லா முழுசும் கரையணும். கொஞ்சம் கொதிச்சா நல்லாயிருக்கும், அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். நல்லா கொதிச்சிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வைக்கணும். இப்போ இந்த கிண்ணத்தில் அரிசி மாவு போட்டிருக்கேங்க, அளந்து வச்சதை. இதோட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் தான் நம்ம போட்டுட்டு அந்த கரைசலை இதில் ஊற்றி கலக்கணும். நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக்குன்னாக்க அந்த கரைசலில் வந்து மாவை போட்டு கலப்பாங்க. அப்போ வந்து கட்டித்தட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி போட்டால் வராதுங்க. அது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதில் சேர்த்து கலக்கலாம். அதுக்கு முன்னால் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஏலக்காயும் லவங்கமும் பிடிச்சி வச்சுருக்கேன். எது வேணாலும் போடலாங்க, அது ஒரு தனி வாசனை கொடுக்கும். இந்த ஏலக்காய் தூள் இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அது ஆறிய பிறகு மிக்ஸ் பண்ணலாம். பொதுவாக வெல்லத்தில் வந்து கொஞ்சம் மண் அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரணும், கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கிண்ணத்தில் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்திருக்கிற இந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். கட்டி தட்டாமல் கரைச்சி விடணும். இந்த மாதிரி சேர்க்குறப்ப கட்டி தட்டாதுங்க. எப்போவுமே லிக்விடில் வந்து சாலிட் இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்கன்னா கட்டி தட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதை வந்து மாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம வெள்ளை கரைசலை சேர்க்குறப்ப ஈஸியாக கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துக்கிட்டே பாருங்கள், கலந்துக்கிட்டே வருது. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பிகினராக இருந்தால் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி பொரிக்கிறது எல்லாத்தையும் காட்டுறேன். எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும், தட்டி தட்டாமல் மிக்ஸ் ஆகணும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. அதாவது இப்படி எடுத்து ஊற்றினா ஸ்டெடியாக விடணும். எந்த விதமான அப்பம் செஞ்சாலும் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், இப்படி எடுத்து ஊற்றுறப்ப இப்படி ஸ்டெடியாக விழுது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விழுந்தால் சரியாக வராது. ரொம்ப நீர்க்க இருந்தாலும் சரியாக இருக்காதுங்க. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். கெட்டியாக இருந்ததுன்னா உப்பி வரும், ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா அலண்டு போயிடும். ஸோ இப்போ வந்து இந்த மாவு ரெடி. இது இப்பயே பொரிக்கணும், ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டி ரொம்ப முக்கியம் அப்பம் சுடுறதுக்கு. எப்போவுமே அப்பம் சுடுறதுக்கு ஃப்ளாட்டான ஒரு பேன் இல்லைன்னா வானொலி ரொம்ப முக்கியங்க. ரொம்ப எண்ணெய் விடக்கூடாது. ஒரு அங்குல கனத்துக்கு எண்ணெய் விட்டால் போதுமானது. எண்ணெய் வந்து மிதமான காய்ச்சலில் இருக்கணும். முதல்ல நம்ம ஒன்று ஊற்றி பார்க்கணும், திக்னஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போடணும். இது ஊற்றிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போடலாம். எண்ணெயில் மேல் எழும்பி வரும், கவனமாக பார்த்து திருப்பி போடணுங்க. ரொம்ப கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. சாஃப்டாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிதமான தண்ணியிலே வச்சு தான் பொரிக்கணும்.
இது கவனமாக திருப்பி போடலாம். 2 பக்கமும் வெந்த பிறகு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இந்த அப்பம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஃப்ளாட்டாக இருக்கிற பேன்னாக்க ஒரு நேரத்துக்கு 3 4 போடலாங்க. ரொம்ப போடாதீங்க. இனஃப் ஸ்பேஸ் இருக்கணும். மேல் எழும்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். ஃபுல் பொரிக்கிறப்பையும் தணல் ரொம்ப குறைவான தணலே தான் இருக்கணும். மிக சுவையான சுலபமான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நீங்கள் வந்து அரிசி மாவை குறைச்சிட்டு கோதுமை மாவை கூடுதலாக போடலாம். வெறும் கோதுமை மாவை போட்டு செஞ்சாலும் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பொதுவாக எண்ணெய் குடிக்கும். அதனால் ஒரு கிச்சன் டிஷ்யூ பேப்பரை வந்து விரித்து ஒரு தட்டை போட்டுட்டு ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது. பொரித்த பிறகு இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அந்த பேப்பர் வந்து அப்சார்ப் ஆகிடும். இதை நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு தான் டப்பாவில் வைக்கணுங்க. ஒன்று மேலே ஒன்று முடிஞ்ச வரைக்கும் வைக்காதீங்க. கொஞ்சம் பரவலாக வைக்கணும். பொதுவாக இதனுடைய ஷெல்ஃப் லைஃப் ஒரு நாள் தாங்க. இன்றைக்கி வச்சிருந்து சாப்பிட்லாம், நாளைக்கு மிச்சம் இருந்தாக்கா சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது.